உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் இருக்கும், கிளியரான ஐடியா இருக்கும். நான் எப்படி போகணும், இந்த குரூப் 2A எதை நோக்கி போகணும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும். இதுவே போதுமா அப்படின்னா இதெல்லாம் போதாது. நம்மளோட முயற்சி கொண்டு இந்த எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். முதல்ல அதுதான். நம்ம கிட்ட 5 மாசம் இருக்கு. இதுல இப்ப ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதை நம்ம ஏற்கனவே பிலிமினரிக்கு படிச்சிருப்போமா அப்படின்னா படிச்சிருக்க மாட்டோம். நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப் அப்படின்றது சிலபஸ்ல கிடையவே கிடையாது. ஆங்கிலேயர்களுடைய வருகை தான் இருக்கு, அதை தான் நம்ம படிச்சிருப்போம். அப்ப பாருங்க, நம்ம ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆனா கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க, சோ 2 இடத்துல நமக்கு பெரிய தடைக்கற்களா இருக்கும். என்னன்னா, மத்தபடி இந்த எக்ஸாம்ல ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அதை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அரசாங்க வேலைங்க. அவங்க தான் அடுத்து 30 இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனா பாஸ் பண்ண முடியாது. அதுல தொடர் ஒரு கன்னி மாதிரி அடுத்து என்ன ஸ்கூல் புக் சோர்சஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விவரத்தை நம்ம இந்த வீடியோல பார்ப்போங்க. ஓகே, இந்த எக்ஸாம் என்னெல்லாம் பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியும், ரொம்ப ஈஸி தான். நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்ச புக்கை, ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது, ஐயோ என்னால 5 மார்க்ல வராம போயிடுச்சு, 2 மார்க்ல வராம போயிடுச்சு, இந்த ரீசனிங் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான், எனக்கு இப்ப கான்செப்ட் புரியுது, உள்ள இருந்த பதட்டத்துல நான் பண்ண முடியாம போயிடுச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரீசனிங் வந்து டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசா அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமா தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னா, இது வரைக்கும் இந்தியா ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய எல்லா விவரத்தையும் படிச்சு பிலிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் போயிருப்போம். ஆனா இந்த மெயின்ஸ்ல தமிழ்நாடு தான் ரொம்ப போக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே படிச்ச பிலிமினரியில இருந்து இதுக்கு ஓவர்லாப் ஆகும். ஒரு 20-30% தான் ஓவர்லாப் ஆகும். 70% பாடத்தை நீங்க புதுசா படிக்க போறீங்க. அது நம்ம தெரியாம என்ன பண்றோம் அப்படின்னா, திரும்ப பிலிமினரி நம்ம என்ன படிச்சோமோ அதவே நம்ம திரும்ப படிச்சுட்டு இருக்கோம். அங்கதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் தப்பு ஆரம்பிக்குது. இந்த எக்ஸாமுக்குன்னு தனியா நம்ம பயிற்சி எடுத்து தயாரான மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல நம்மளால பாஸ் பண்ண முடியும். இதற்கான ஸ்கூல் புக் சோர்சஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விவரத்தை பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்ச புக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நம்ம படிக்க போறோம். மற்றபடி இந்த எக்ஸாம்ல ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா 150 GS. அதை நம்மளால பண்ண முடியும். கொஞ்சம் தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா இன்னும் நம்ம நல்லா படிக்கணும். தமிழ்நாடு ஹிஸ்டரி நல்லா படிக்கணும், தமிழ்நாடு எக்கானமி நல்லா படிக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் நல்லா படிக்கணும், தமிழ்நாடுடைய புவியியல் நம்ம நல்லா படிக்கணும் இல்லைங்களா? அது இல்லாம என்விரான்மெண்ட் அதை கொஞ்சம் நம்ம நல்லா படிக்கணும். இதை படிச்சுட்டு போது நம்ம இந்த எக்ஸாம்ல இந்த பேப்பர் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். ஸோ 2 இடத்துல நமக்கு பெரிய தடைக்கற்களா இருக்கும். என்னன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நம்ம ஏற்கனவே படிச்ச சயின்ஸ் இல்லாம இதுல வந்து டெக்னாலஜி ஓரியன்டா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அது வந்து நமக்கு புதுசா இருக்கும். பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது நம்ம ஏற்கனவே படிக்காதது, அதை நம்ம புதுசா படிக்கணும். அதை நம்ம திருப்பி நல்லா படிச்சோம் அப்படின்னா அதாவது திருப்பி புதுசா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்மளால அதை மேட்ச் பண்ண முடியும். 2வதா இருக்கக்கூடியது ரீசனிங். ரீசனிங் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பிலிமினரியில ஒரு 10 கேள்விகளுக்கு நம்ம தயாரா இருப்போம். ஆனா இதுல மொத்தமா 27 டாபிக் இருக்கு. ரீசனிங்ல மட்டும் 27 டாபிக். அந்த 27 டாபிக்கையும் நம்ம ஒரு சாப்டர்லயும் ஒரு 10 மாடல், 15 மாடல், 20 மாடல் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா இப்ப 200 கேள்வி கேட்கறாங்க. 200 கேள்விக்கு அவங்க தரக்கூடிய நேரம் 180 நிமிஷம் தான் இல்லைங்களா? நீங்க ரீசனிங் எடுத்தீங்க அப்படின்னா 50 கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட 100 நிமிஷம் ஓடியே போயிடும். சரிங்களா? மீதி 80 நிமிஷம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தான் இருக்கும். 1.25 மணி நேரத்துல 150 கேள்வி நம்மளால எப்படி சால்வ் பண்ண முடியும்? ரொம்ப டஃபா இருக்கும். அதனால ரீசனிங்கை இப்ப இருந்தே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 15-20 சம் ஒரு சாப்டர்ல எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது உங்களுக்கு பயங்கரமா உதவும். ரீசனிங் வந்து புக்கு RS அகர்வால் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனுடைய தமிழ் வெர்ஷனும் இப்ப வந்துருச்சுங்க. அந்த புக்கு இப்ப இன்னைக்குல இருந்து இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்க கையில இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல நம்மளால பாஸ் பண்ண முடியும். GS யார் வேணாலும் படிச்சிடலாங்க. இதுதான் மெட்டீரியல், இதுதான் கொஸ்டின் அப்படின்ட்டு நம்மளால படிச்சு தாண்டி வந்துட முடியும். ஆனா ரீசனிங்ல யாரு எக்ஸல் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். உங்களுடைய காம்படிட்டர் யாருன்னா SSC எக்ஸாம் எழுதுறவங்க, பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த கொஸ்டினை ரொம்ப சாதாரணமா அணுகிட்டு போயிடுவாங்க. CSAT எழுதிருப்பாங்க இல்லைங்களா, UPSC, அந்த பசங்களுக்கு பெரிய டோர் ஓப்பன் ஆயிருக்கு. அவங்க ரொம்ப ஈஸியா இன்ஃபில்டர் ஆயிடுவாங்க. அவங்கள தடுக்கணும் அப்படின்னா நீங்களும் அவங்க அளவுக்கு உழைக்கணும். உழைச்சி இதுல நல்ல ஸ்கோர் பண்ணணும். ரீசனிங் தான் ரொம்ப பெரிய சிரமமா இருக்கும். அதை நீங்க பண்ணுங்க. நான்
இதை வந்து இன்னும் 5 மாசத்துக்கு இதே தான் நான் பேசிட்டே இருப்பேன். ரீசனிங் ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது, ஐயோ என்னால 5 மார்க்ல வராம போயிடுச்சு, 2 மார்க்ல வராம போயிடுச்சு, இந்த ரீசனிங் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான், எனக்கு இப்ப கான்செப்ட் புரியுது, உள்ள இருந்த பதட்டத்துல நான் பண்ண முடியாம போயிடுச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரீசனிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இப்ப இருந்தே ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா 50 சம்ம 50 நிமிஷத்துல உங்களால ஈஸியா முடிக்க முடியுங்க. ஸோ அது வந்து உங்களுடைய முயற்சி தான். ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா இருக்கும். இதுக்கு நான் எங்க தேடி படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் போதுமான ஸ்கூல் புக்ல ஒரு 20-30% போதும். வெளியில இருந்து கொஞ்சம் நம்ம சோர்ஸ் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப டாடா மெஹ்ரால் அந்த பப்ளிகேஷன்ல புக் வந்து சூப்பரா போட்டிருப்பாங்க. யூபிஎஸ்சிக்கு படிக்கிற பசங்க எல்லாருமே அதை படிப்பாங்க. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நமக்கு இருக்கக்கூடிய டாபிக்கை அப்படியே நீங்க கூகுள்ல போடுங்க, ஃபர்ஸ்ட் வரும் இல்லைங்களா, பைஜூஸ் நிறைய வெப்சைட் வரும், அதுல இருக்கக்கூடிய முதல் பேஜ்ல இருக்கிறத அப்படியே எடுத்து படிங்க போதும். அதுவே வந்து இந்த எக்ஸாமுக்கு அதிகமான அளவுக்கு 20 கேள்வி வருது அப்படின்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி ஒரு 5 கேள்வி தான் வரும். அதை நம்ம விட்டுட்டு மீதி 15 கேள்வி நீங்க வால் பிடிச்ச மாதிரி போனீங்க அப்படின்னா ரொம்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களால அணுகிட முடியும். ஸோ இப்ப நம்ம இதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கேள்வி நமக்கு தமிழ் சொசைட்டி, தமிழ் ஹிஸ்டரி, சரிங்களா, கல்ச்சர்ல இருந்து கேட்கறாங்க. இதுல இப்ப ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதை நம்ம ஏற்கனவே பிலிமினரிக்கு படிச்சிருப்போமா அப்படின்னா படிச்சிருக்க மாட்டோம். நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப் அப்படின்றது சிலபஸ்ல கிடையவே கிடையாது. ஆங்கிலேயர்களுடைய வருகை தான் இருக்கு, அதை தான் நம்ம படிச்சிருப்போம். அப்ப பாருங்க, நம்ம ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆனா கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க, போர்ச்சுகீசியருக்கு பத்தி கேட்பாங்க, அல்மைடா பத்தி கேட்பாங்க, அல்போன்சா பத்தி கேட்பாங்க, நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க முதல்ல எங்க வந்து வணிகத்தை ஆரம்பிச்சாங்க, கண்ணனூர்ல எப்போ வந்து ஆரம்பிச்சாங்க, அவங்க வந்தப்ப வரவேற்ற அரசர் யாரு, எந்த தேதியில பாத்திலோமிய டயஸ் வந்து திருப்பி போனாரு, வாஸ்கோடகாமா என்னைக்கு உள்ள, இது மாதிரி ரொம்ப டீட்டெயிலா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு மெட்டீரியல் அப்படின்றது நிறைய அவைலபிளா தான் இருக்கும். சரிங்களா, நம்ம எந்த இப்ப சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இதே சிலபஸ் அவங்க யூஜில கொடுத்துருப்பாங்க, இல்ல பிஜில கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மெட்டீரியலா எடுத்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா உங்களால பண்ண முடியும். சரிங்களா, சோ நான் பெருசா எல்லாத்தையும் டீகோட் பண்ணலைங்க. இந்த எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். முதல்ல அதுதான். நம்ம கிட்ட 5 மாசம் இருக்கு. மெதுவா ஒரு ஸ்டெப்பா இந்த எக்ஸாம்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்துட்டு அப்படின்னா அதுவே வந்து நமக்கு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்தும் இல்லைங்களா. அதுக்காக தான். பாளையக்காரர்களும் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், ரொம்ப புதுசு அப்படின்றதும் கிடையாதுங்க. இப்ப கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின்னு இருக்கு, சரிங்களா, அது நம்ம ஏற்கனவே படிச்சது கிடையவே கிடையாது, புதுசா இருக்கும். இப்ப டேனியர்கள் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சாங்க. தமிழ் வளர்க்க வந்த அனைத்து ஐரோப்பியர்களும் அவங்களுடைய கிறிஸ்துவ மதத்தை பரப்பத்துக்கு தான் வந்து வந்தாங்க. ஜியோ போப்ல இருந்து எல்லாருமே இதுக்காக தான் வந்தாங்க. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம படிக்கணும். இது ஏற்கனவே படிச்சதானா படிச்சது கிடையாது, புதுசா படிக்கணும். பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், தியோசபிக்கல் சொசைட்டி, ராமகிருஷ்ணா மிஷன், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது தான். சோ இப்ப பாருங்க, நம்ம சொல்றதுல எவ்வளவு விஷயம் புதுசா சேர்க்க வேண்டியது இருக்கும், எவ்வளவு பழசே படிச்சது இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஏற்கனவே நீங்க படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணி இன்னும் கிறிஸ்பா நோட்ஸ் எடுங்க. புதுசா இருக்கிறத நீங்க முடிஞ்ச வரைக்கும் கூடுமான அளவுக்கு நல்ல நோட்ஸா எடுத்தீங்கன்னா, நல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் தெரிஞ்சிடும், நம்ம எங்க லேகா இருக்கிறோம் அப்படின்றது. அதை வச்சு நம்மளால ஈஸியா பண்ண முடியுங்க. ஓகேங்களா. ஸோ ஆங்கில ஆட்சி கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்ன, கல்வியில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அது மாதிரி அவங்க வந்து மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுத்தாங்க, உள்ளாட்சி நிர்வாகத்துல பெரிய அளவுல சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. என்னென்ன பண்ணாங்க, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ல நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. அவங்க வந்து சமயம் சார்ந்த நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணாங்க இல்லைங்களா, சதியை ஒழிச்சாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் சீர்திருத்தங்கள் அப்படின்னு ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதை நீங்க டீகோட் பண்ணீங்க அப்படின்னா 10 பாயிண்ட நம்மளால டீகோட் பண்ண முடியும். அந்த 10 பாயிண்டையும் நம்ம தேடி தேடி படிச்சிட்டோம் அப்படின்னா போதும். இதுல இருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தமிழ்நாடு விடுதலையோடைய பங்கு என்ன, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் மகாஜன சபா என்ன பண்ணாங்க, தமிழ்நாடுடைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, நான் கார்பரேஷன்ல என்ன பண்ணாங்க, சட்ட மறுப்பு இயக்கத்துல வந்து என்ன பண்ணாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி அப்படின்ட்டு இந்த 3 மட்டும் தான். நம்ம பிலிமினரிக்கு ஒரு 15 இடம் படிச்சிருப்போம். நம்ம ஈரோடுல எங்க இருந்தது, அது மாதிரி வந்து கரூர்ல எந்த இடம் இருந்தது, இது மாதிரி நிறைய இடம் படிச்சிருப்போம். அந்த அளவுக்கு தேவையில்ல. இவங்க கொடுத்திருக்கிறத தாண்டி ரொம்ப பெருசா வெளியில போக மாட்டாங்க. சரிங்களா, சோ அதை நம்ம படிச்சாவே போதும். திருக்குறள் நம்ம ஏற்கனவே யூனிட் 5ல படிச்சிருக்கோம், யூனிட் 6ல படிச்சிருப்போம். அதுதான் நம்ம திருப்பி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழரின் பங்கு ஏற்கனவே கேட்டதுதான். இந்தியா இலக்கியவாதிகள், அதுக்கப்புறம் வந்து பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள், இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கும். மார்க்கெட் யூசேன் அவரை பத்தி கேட்பாங்க. சரிங்களா, மதர் தெரேசா பத்தி கேட்பாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஸ்பெசிபிக்கா சில இதெல்லாம் கேட்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். திராவிடியன் மூவ்மெண்ட், தனித்தமிழ் இயக்கம்லாம் புதுசா இருக்கும். திராவிடியன் மூவ்மெண்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பிலிமினரில. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு புதுசா இருக்கும். சமூக சீர்திருத்த ஆளுமைகள் அப்படின்ட்டு பெரியார், அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உள்ளிட்ட அறிஞர்கள் அப்படின்னா
எல்லாரையும் சேர்த்து நம்ம எடுத்துதான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ரெட்டைமலை சீனிவாசன் படிக்கணும், அயோத்திதாச பண்டிதரை படிக்கணும், MC ராஜாவை படிக்கணும், சரிங்களா? எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கணும். அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ சிலபஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை டீகோட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்தணும். இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனா பாஸ் பண்ணுவோம்னா முடியாது. அதுல தொடர் ஒரு கன்னி மாதிரி அடுத்து என்ன தேடி ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்பதான் நம்மளால வெற்றி பெற முடியும். ஸோ இதற்கு சிலபஸ்ல ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் நமக்கு வந்து நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். அதை நீங்க படிச்சுட்டு அடுத்த ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம போலாங்க. ஸோ ஸ்கூல் புக்ல 8th எங்க படிக்கணும் எல்லாமே பாட தலைப்போட போட்டிருக்குங்க, சரிங்களா? ஸோ அதை நீங்க பாருங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் வந்து என்ன, நான் இப்ப ஹிஸ்டரி மட்டும் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி வித் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அது இல்லாம நமக்கு வந்து தமிழ்நாடுடைய பொருளாதாரம் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் 3வது யூனிட். அடுத்து 4வது யூனிட்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். 5வது யூனிட்ல தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுற்றுச்சூழலியல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது 5த்துக்கும் இது டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF ஓட லிங்க் தராங்க, நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் இருக்கும், கிளியரான ஐடியா இருக்கும். நான் எப்படி போகணும், இந்த குரூப் 2A எதை நோக்கி போகணும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும். இதுவே போதுமா அப்படின்னா இதெல்லாம் போதாது. நம்மளோட முயற்சி கொண்டு அடுத்து என்ன தேடி கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. இதை கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நீங்க உங்களுடைய முயற்சி என்ன பண்றீங்க, அதை வேற யார் ஒருத்தராலையும் காப்பியே பண்ண முடியாது. இதே மாதிரி நிறைய காப்பி பண்ணி இதே மாதிரி ஒருத்தர் படிக்கலாம் இல்லைங்களா? ஆனா நீங்க கூடுதலா எந்த முயற்சி பண்றீங்க அதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. சோ அதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே. அதை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அரசாங்க வேலைங்க. அவங்க தான் அடுத்த 30 வருஷத்துக்கு அரசாங்க அலுவலரா இருக்க போறாங்க, அதிகாரியா மாற போறவங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன புக் இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க. வெங்கடேசன் புக் ஹிஸ்டரிக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பா நம்ம எடுத்து படிச்சே ஆகணுங்க. அது மாதிரி இப்ப இந்தியன் பாலிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் கவர்னன்ஸ் மட்டும் இருக்கிறது வந்து எல்லாமே பிலிமினரில படிச்சது நம்ம திருப்பி படிக்க போறோம். புதுசா எதுவுமே படிக்க போறது கிடையாது. தமிழ்நாடுடைய நிர்வாகம் மட்டும்தான் புதுசா இருக்கு. தமிழ்நாடு நிர்வாகம், இயல்பு, பரிணாம வளர்ச்சி, நிறுவன அமைப்பு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் புதுசு. தலைமைச் செயலகம்னா என்ன, கூடுதல் தலைமைச் செயலர்னா யாரு, தலைமைச் செயலர்னா யாரு, இதெல்லாம் ரொம்ப புதுசு. இதெல்லாம் நீங்க பழைய 12வது புக்ல இந்திய அரசியல் அப்படின்னு அரசியல் அறிவியல் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் ஸ்கூல் புக்ல. ஸோ அதுல சூப்பரா கவர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும். ஒரு செக்ரட்டரியேட் அப்படின்னா செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி இருப்பாரு, அதுக்கு கீழே பிரின்சிபல் செக்ரட்டரி இருப்பாங்க, அதுக்கு கீழே செக்ரட்டரி இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, அதுக்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது சில போஸ்ட் இருக்கும், எல்லாமே போக. அப்புறம் அண்டர் செக்ரட்டரி இருப்பாங்க, அது கீழே வந்து SO இருப்பாங்க, அது கீழே ASO இருப்பாங்க. இந்த படிநிலையை என்ன பண்ணுவாங்க, கரெக்டான ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டா எக்யூப் பண்ணி எழுத முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். செக்ரட்டரியேட் அப்படின்றது எப்ப ஆரம்பிச்சாங்க, தலைமைச் செயலர்களுக்கான பயிற்சி பள்ளி அப்படின்றது எப்ப ஆரம்பிச்சாங்க, யார் இருந்தப்ப அதை ஆரம்பிச்சது, கொஸ்டின் வந்து இது மாதிரி நிறைய கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, மாவட்ட நிர்வாகம் அப்படின்றது கேட்பாங்க. மாவட்ட ஆட்சியர்னா அவருடைய ரோல் வந்து என்ன, மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படின்னா அவருடைய ரோல் என்ன, RDOனா அவருடைய ரோல் என்ன அப்படின்றது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ஒரு ஆபீசரா ஆகுறீங்க அப்படின்னா கட்டாயமா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். சோ நம்மளுடைய பிலிமினரியில வந்து உங்களை எலிமினேட் பண்றதுக்கான கேள்விகள், உங்களை அப்புறப்படுத்துறதுக்கான கேள்விகள், ஆனா இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நம்ம வேலை செய்யறப்ப நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, அதற்கான கேள்விகள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா? சோ இதை நம்ம படிச்சுக்கணும். தமிழ்நாடுடைய மின் ஆளுமை, கவர்னன்ஸ் பாலிசி வந்து என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு, நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடுல நிறைய நிறுவனங்கள் இருக்கு, அரசு நேரடியாக இயக்கக்கூடிய துறைகள் இருக்கு. இப்ப வருவாய்த்துறை, கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அது இல்லாம நிறைய கமிஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? ஆணையரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. அது இல்லாம அரசால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள், சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்றது இருக்கும். அது இல்லாம சுய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப TNPSC வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சோ அது அவங்க தேவையான தலைவரை அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனா அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். தேர்வை சீர்திருத்தணுமா அவங்களே முடிவு எடுத்து பண்ணுவாங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஜீவோ வரணும் அப்படின்றத வெயிட் பண்ணி பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரியான சீர்திருத்தங்கள் எல்லாமே அவங்களே பண்ணிக்கக்கூடிய அதிகாரங்கள் நிறைய இருக்கும். இது இல்லாம பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள். இப்ப டைட்டன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். ஆனா அதுல கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் 7.5% அவங்களுடைய ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, சரிங்களா? ஆரம்பிச்சப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டைட்டனும் சேர்ந்துதான் ஆரம்பிச்சாங்க. அதுக்குன்னு ஒரு மேலாண்மை அதிகாரி தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து ஒரு IAS அதிகாரியா அங்க இருப்பாரு. ஆனா நேரடியாக தமிழ்நாடு சிமெண்ட்னு ஒரு கம்பெனி இருக்கும். சோ அது வந்து நேரடியாக அரசால் இயக்கப்படும். சேகோ சர்வ் அப்படின்னு சேலம்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அது நேரடியாக அரசால்
இயக்கப்படும் ஒரு நிறுவனம் தமிழ்நாடு கனிம நிறுவனம். அதுதான் பாறைகளை வெட்டி எடுத்து கனிம வளங்களை விற்கிறது. ஸோ இது மாதிரி அரசாங்கம் ஒரு நேரடியாக இல்லாம மறைமுகமாக, அதாவது அது வந்து ஒரு பிசினஸ் யூனிட்டா ஃபங்க்ஷன் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதற்கு ஆளுங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதுதான் இந்த நிர்வாகம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம இந்த அமைப்புல நம்ம எங்க இருக்கிறோம். நீங்க அரசாங்கத்துல ஒரு அலுவலரா மாறீங்க அப்படின்னா ஒரு பெரிய மெஷின் இருக்கு அப்படின்னா அந்த மெஷின்ல கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன பல் சக்கரம் தான் நீங்க. இதை நீங்க ஃபுல்லா தேடி படிச்சீங்க அப்படின்னாவே நீங்க ஒரு ஆபீசரா நீங்களே உணர்வீங்க. அதற்கு நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்பாங்க. பாலிடிக் எங்க படிக்கணும், இந்திய அரசாங்கத்துக்கு இந்த தமிழ்நாடுடைய நிர்வாகத்துக்கு நம்ம எங்க படிக்கணும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கு. ஸோ புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருக்கு. நீங்க அதை மோஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 3வது யூனிட்டா இருக்கிறது. நம்ம பேசிக் சயின்ஸ் தான் படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி செல் அமைப்பு பத்தி படிச்சிருப்போம், அணு அமைப்பு பத்தி படிச்சிருப்போம், வேதியியல் அமிலம் காரம் பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஆனா இதுல நம்ம படிக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பாருங்க, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பயன்பாடு அறிவியல்ல எப்படி இருக்கு, தகவல் தொழில்நுட்பமா அது எப்படி இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதை நம்ம படிக்கிறோம். எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ், இப்ப லித்தியம் பேட்டரி, அயான் லித்தியம் பேட்டரி இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ புது டெக்னாலஜி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபியூவல் செல்ஸ், பாலிமர்ஸ், சரிங்களா, எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். பயோடெக்னாலஜி இருக்கு, எல்லாமே வந்து பிடி காட்டன் இருக்கு, எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து டாடா மெக்ரான் புக் வந்து இந்த டாபிக் அப்படியே அதுல இருக்கும். தமிழ்ல வந்து இளையராஜா கண்ணன் அந்த சஞ்சீவ் பப்ளிகேஷன்ல போட்டிருக்காங்க. அந்த புக் ரொம்ப நல்லா இருக்குங்க. தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கும். இங்கிலீஷ்லயும் கூட இப்ப அதை போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த புக் வாங்கிக்கோங்க. நான் இப்ப சொல்ற ரெஃபரன்ஸ் புக்னா அதுல இருந்து மட்டும்தான் கேட்பானா, அது உங்களுக்கு ஆரம்பம் தான். அந்த புக்கு நீங்க படிச்சுட்டு நீங்க தேடி இன்னும் கூட நல்லா படிங்க. உங்க போட்டியாளர் படிக்கிறத நிறைய படிங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ வேக்சின்ஸ் எல்லாத்த பத்தியுமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. இஸ்ரோவுடைய மிஷன், டிஆர்டிஓ என்ன பண்ணாங்க எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாங்க. ஸ்கூல் புக்ல இது எங்க கவர் ஆகுதுன்னா ரொம்ப கம்மியா கவர் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கெல்லாம் நிறைய போட்டிருந்தோம் இல்லைங்களா? இது பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மெஹரால் போட்டிருக்கு. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பொருளாதார பிரச்சனைகள். இது ரொம்ப முக்கியமான டாபிக். பேசிக்கா தமிழ்நாடுடைய இப்ப நம்ம ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நம்ம படிக்கிறது வந்து வாழ்க்கைக்கு பெருசா உதவாது. அதை நம்ம அப்ளிகேஷன் அப்படின்றத பண்ண மாட்டோம். ஆனா இதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். பட்ஜெட்ல இந்த வரியை ஏத்துறாங்கன்னா அது என்ன எந்த விதத்துல பாதிக்கும் அப்படின்றத உங்களுக்கு உணர வைக்கும். ஸோ அதுதான் இந்த சிலபஸ் உடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. பட்ஜெட்ல இந்த டைம் வந்து ஜிஎஸ்டியோட வரி வந்து 18% இருந்து 9%, 8% குறைச்சிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, அப்ப நான் பர்ச்சேஸ் பண்றப்ப எனக்கு வந்து பணம் கம்மியா கொடுத்தா போதுமா, அப்ப எனக்கு சேவிங்ஸ் வருதா அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதில் தெரிய வைக்கிறதெல்லாம். ஓகே, ஸோ தமிழ்நாடுடைய மொத்த பொருளாதாரம் எப்படி இருந்தது, பட்ஜெட் எப்படி இருந்தது, மேஜர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலா. தமிழ்நாடுடைய விவசாயம் எப்படி இருந்தது, தமிழ்நாடுடைய மண் வகைகள் எப்படி இருந்தது, தமிழ்நாடுடைய வேளாண்மை, தமிழ்நாடுடைய நீர்நிலை எப்படி இருந்தது, இரிகேஷன் எப்படி இருந்தது, தமிழ்நாடுடைய தகவல் தொடர்பு எப்படி இருக்கு, தமிழ்நாடுடைய டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இருக்கு, எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம தமிழ்நாடுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலைவாய்ப்பின்மை எவ்வளவு இருக்கு, வறுமை எந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல, கல்வியில நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நீத்தி ஆயோக்கூடிய ரேங்கிங்ல என்ன இருக்கிறோம் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க சிலபஸ்ல. அதை நம்ம தேடி படிக்கணும். ஸோ இது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து தமிழ்நாடுடைய பாலிசி நோட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொள்கை குறிப்பு அப்படின்ட்டு பட்ஜெட் ஸ்பீச் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல இருந்து ஆரம்பிச்சு அனைத்து துறைகள், ஒரு 15 துறைகளுடைய பட்ஜெட்டோடைய வடிவங்கள், பாலிசி நோட்னா புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ன ஸ்கீம்லாம் நடைபெற்று இருக்கு, அதுல எவ்வளவு பயனாளிகள் இருக்காங்க, புதுசா எந்த ஸ்கீம் கொண்டு வந்தேன் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா, அதுதான் பாலிசி நோட்டு. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் அது ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? சமூக பொருளாதார பிரச்சனைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன, விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, அட்ராசிட்டி அகேன்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு. சரிங்களா? என்னன்னா இந்த சமூகம் சார்ந்த ஒரு புரிதலை ஏற்படுத்துது இந்த சிலபஸ் நமக்கு. சொசைட்டி வந்து என்ன பண்ணுது, சொசைட்டில ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த பிரச்சனையை எப்படி நான் ஆபீசரா இருந்தா சரி பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து சிலபஸையும் நமக்கு சொல்லி தருதுங்க. ஸோ சூப்பரான சிலபஸ் இது எல்லாமே. இதுக்கு வந்து பாலிசி நோட்டும் பட்ஜெட்டும் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடுடைய புவியியல், சுற்றுச்சூழலியல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. ஸோ இது வந்து நம்ம இந்தியா ஸ்பெசிபிக்கா ஜியோகிரபி பார்த்திருப்போம். இது தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா இருக்கும். சரிங்களா? ஸோ கனிம வளங்கள் எங்க இருக்கு, நிலக்கரி வயல்கள் எங்க இருக்கு, இரும்புத்தாது எங்க தமிழ்நாட்டுல கிடைக்குது, தொழிற்சாலைகளுடைய பரவல் எப்படி இருக்கு, ஸோ போக்குவரத்து எல்லாமே எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
சிக்கல்கள் வந்து என்ன, சுற்றுச்சூழல் சிக்கல்கள் வந்து என்னென்ன இருக்கு, ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம போட்டிருப்போம். இப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ஜியோகிராஃபில முக்கியமான ஒரு பார்ட்டா என்விரான்மெண்டல் இருக்குங்க, சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படின்றது இருக்கு. அது நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்கறாங்க. தமிழ்நாடு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக என்னென்ன கொண்டு வந்தாங்க, இப்ப மஞ்சப்பை அப்படின்னு, மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயத்துல இருந்து தமிழ்நாடு காலநிலை மாற்றத்துக்கான மாநாடு அது வரைக்கும் நடத்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரீன் கம்பெனி அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பாலிசி நோட்ல என்விரான்மெண்ட் அப்புறம் ஃபாரஸ்ட் இந்த 2 பாலிசி நோட்டு நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா போதும், நிறைவான தகவல் அப்படின்றது நமக்கு இருக்குங்க. அது மாதிரி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியோடைய டேட்டா இருக்கும். தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல எவ்வளவு வேளாண்மை, எந்த மாவட்டத்துல எந்த பயிர் அதிகமா விளையுது, எந்த மாவட்டத்துல எந்த தொழில் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது, வேளாண்மை வந்து முக்கியமா டிஎன்ஏல போட்டிருப்பாங்க. அந்த தகவல் ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாடுடைய எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்களுடைய மேனுவல் இருக்கும். அந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தேடி படிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன படிக்கிறது அப்படின்றதையும் நம்ம எடுத்து போட்டிருப்போங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த குரூப் 2A எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சது அப்படின்ற ஒரு அலட்சியத்தோட இல்லாம, இல்ல இந்த எக்ஸாம்ல என்னால பாஸ் பண்ண முடியும், ஒரு கூடுதல் முயற்சி, நான் பிலிமினரியோட இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை வாங்கிட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் பிலிமினரி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட நீ மெயின்ஸ் ஃபெயில் ஆயிட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்ல நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா 2Aக்கும் கொஞ்சம் அழுத்தமா இந்த ஒரு 6 மாசத்தை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உறுதியா உங்களால வேலை வாங்க முடியுங்க. ஸோ அந்த வேலை வாங்குற அந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சியை மேம்படுத்திட்டே இருக்கணும். ஒரு நாளும் மேம்படுத்திட்டே இருக்கணும். பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால உறுதியா வேலை வாங்க முடியும். எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் பாரதி அகாடமி சேலம்ல இருக்குங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் உடைய ஷெட்யூல் இருக்கும். டெஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இல்ல உங்களுடைய மெயில் ஐடிக்கு நாங்க அனுப்பி விடுவோம். ஒரு பிங் மட்டும் பண்ணுங்க. டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசா அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமா தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம்.